கேவில 3 லாங்குவேஜ் ஃபார்ம்ல இருக்கு பாஸ். எக்ஸம்ப்ட் யாரு சொல்லுங்க பாஸ்? இருக்கு. எக்ஸம்ப்ட் யாரு சொன்னோம்? எக்ஸம்ப்ட் சொல்லவே. அதுலயே 3 லாங்குவேஜ் ஃபார்ம்ல இருக்கு. கேவில டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல இருக்கவங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்க மத்திய அரசு நீங்க ரெடி. 3வது மொழியா தமிழ வைங்க. நாங்க மாநில அரசு பள்ளியில 3வது மொழியா தமிழ வைக்கிறோம். நீங்க கேவில வைங்கன்னா தயார், கூட்டு போலாம். அதுக்கு நான் ரெடி. எல்லாம் சேர்ந்து போலாங்கிறேன். அண்ணே ஒரு நிமிஷம், மறுபடியும் திரும்ப கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி சொல்றேன். நியூ எஜுகேஷன் பாலிசி டிசைன் முதல் 5 கிளாஸ் கட்டாயம் தமிழ்ல தான் படிக்கணும். கேவில போய் கட்டாயமா தமிழ்ல படிக்கணும், தாய்மொழியில படிக்கணும்னா எந்த மாணவனுக்கு புரியுங்க? எந்த மாணவனுக்கு புரியும்? அவங்க அப்பா பீகார் யூபியில் இருக்கிற ஒரு பையன் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் படிக்க வர்றான். ஒரு நிமிஷம், அதுதான் சொல்றேன். 3வது மொழி தமிழ் வைங்கிறேன். 3வது மொழி எப்படி அவங்களுக்கு புரியும்? 1 2 3 4 5 நம்ம மாணவன் கம்பல்சரி தமிழ்ல படிக்கணும். 5 to 8 படிக்கணும். தலைவா நான் தான் தயாருன்னு சொல்றேன். இல்ல நான் சொன்னேன். நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க தமிழ் ஆசிரியரே இல்ல. நீங்க நாளை காலைல மத்திய அரசுக்கு நாங்க 5000 தமிழ் டீச்சர்ஸ் கொடுக்கறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற கேவியில தயவு செஞ்சு தமிழ நீங்க 3வது மொழியா கட்டாயமா வைங்க. கட்டாயமா வைங்க. ஒரு நிமிஷம், நான் கூட சொல்றது தமிழ்நாட்டுக்கு ஆப்ஷனல் 3வது மொழி. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எழுதிட்டோம். கட்டாயம் 3வது மொழி கேவி தமிழ் பண்ணுவோம். அண்ணா ஒரு நிமிஷம், என்ன அண்ணா ஒரு நிமிஷம், நம்ம பண்ணோம். சரி நாளைக்கு தமிழ் பண்றோம் அப்படின்னா நீங்க டீச்சர்ஸ் இல்லைங்க. டீச்சர்ஸ் எங்களுக்கு இல்ல. என்ன அன்பில் மகேஷ் என்ன வேலை? ஒரு நிமிஷம், நீங்க ஹிந்தி திணிப்பு இல்ல, அது ஒத்துக்க மாட்டீங்க. மும்மொழி கொள்கையில ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு சொன்னா அதையும் ஒத்துக்க மாட்டீங்க. சகோதரர் சொல்றாரு நேரடியா ஹிந்தி திணிப்பு இல்ல, பேக்டோர்ல இருக்குங்கிறார். எப்படி நான் உங்ககிட்ட பேசுவேன்? எப்படி நான் பேசுவேன் சொல்லுங்க? பேக்டோருக்கு எப்படி நான் பதில் சொல்லுவேன்? ஃப்ரண்ட் டோர் பேசிட்டு இருந்தா ஒரு நிமிஷம், பேக்டோர்ல திணிப்பாங்கன்னா எப்படி? நாளைக்கு காலையில முதலமைச்சர் கையில் எப்படி நான் பேக்டோர்ல திணிப்பாங்க? எப்படி நான் திணிப்பாங்க? இல்லைன்னு நீங்க என்ன சொல்றீங்க? இல்லைன்னு சொன்னாங்களா? இல்லைன்னு சொன்னாங்களா? இல்லை. நீ கால்ஃபர் பண்ணு, குவாலிஃபை பண்ணு, வர சொல்லு. தெலுங்கானால இருந்து அப்ளை பண்ணுவாங்க பாஸ், கர்நாடகால இருந்து அப்ளை பண்ணுவாங்க. நீ கால்ஃபரே பண்ணாம இல்லைன்னு அப்படி சொல்லுவேன்? அண்ணே தலைவா ஒண்ணு பண்ணுங்க. நீங்க குழந்தைங்க பாத்துட்டு இருக்காங்க. உங்க குழந்தை எங்க படிக்கிறாங்க? கல்யாணம் ஆகி குழந்தை வரும்போது எங்கடைய படிப்பாங்க? நீங்க எங்க படிச்சீங்க? படிச்சீங்க. சரி, அதனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கீங்களா? இல்ல 3 மொழி படிச்சு வேற பள்ளியில படிச்சிருந்தா இந்தியா முழுவதும் போய் கூகுள் சிஓகர் ஆயிருப்பீங்களா? அதே லாஜிக். ஸ்கில் தானே, ஸ்கில் தானே, ஸ்கில் தானே, அதே லாங்குவேஜ் தானே. ஒரு குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மொழி கொடுத்தா ஸ்கில் எப்படி கீழே போகுது? அந்த குழந்தை ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் படிக்கிறதுனால என்ன பர்டன்? அண்ணா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆங்கிலத்துல படிக்கிறீங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆங்கிலத்தை படி. அந்த குழந்தை 3வது மொழி. என்ன நான் படிச்ச இங்கேயே குப்பை கொட்டுறதுக்காக அந்த குழந்தைக்கு இங்கே குப்பை கொட்டுறோம். கேளுங்க அக்கா, கேவில அக்கா இருக்கீங்க, நீங்க சொல்லுங்கக்கா. சொல்லுங்கக்கா, சத்தமா சொல்லுங்கக்கா. நீங்க கேவில தமிழ் ஸ்டாஃபா இருக்கீங்களா? குழந்தைங்களுக்கு ஆப்ஷனல் தமிழ் ஆர் ஜெர்மன். குழந்தைங்கள தமிழ் எடுத்துப்பாங்க. இல்லாத குழந்தை ஒரு கிளாஸ்ல 50 பேர் இருப்பாங்க. அதுல 30-35 பிள்ளைங்க தமிழ், அவங்க இஷ்டம். அதுக்கு தனியா எக்ஸாம் இருக்கு. தமிழ் கல்வி வழியா சர்டிபிகேட் கொடுப்பாங்க. 8th தனியா சர்டிபிகேட், 10th தனியா, 12th தனியா. அங்கே காலேஜ்ல போனீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தமிழ் இல்லைன்னா எக்ஸாம் எழுத முடியாத நிலைமை இருக்குல்ல. அதுக்காக எங்க பிள்ளைங்களுக்கு சர்டிபிகேட்டை கொடுத்து அனுப்புறோம். தமிழ் படிக்கலாம், ஜெர்மன் படிக்கலாம். சரி, பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. அடுத்ததுக்கு வாங்க. கேவில தமிழ்ல இருக்கு, வாங்க. அப்ப அரசு பள்ளியில 3வது மொழி கொண்டு வந்துடலாம். வாங்க, ஒரு பஞ்சாயத்தா போவோம். வாங்க, ஒண்ணுன்னா போவோம். அப்படியே ஒன்னொன்னா கிளாரிஃபை பண்ணிட்டு லைவா போனேன் நைட் வரைக்கும். அண்ணே ஒரு நிமிஷம், என்னன்னு பேசுறீங்க? ஒரு நிமிஷம் அண்ணே, ஒரு நிமிஷம். கேவில ஜெர்மன் வரைக்கும் போயிட்டாங்க. 3rd லாங்குவேஜ் ஜெர்மன் இருக்கு, தமிழ் இருக்குன்னு அந்த அக்கா கேவில டீச்சரா இருக்கிற அக்கா. இப்ப நான் சொன்னா கூட அடுத்து நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? அண்ணா நீங்க கேவிலியா வேலை பாக்குறீங்க, ஒருவேளை கேவில தமிழ் இருக்குன்னு சொன்னா 2 அடுத்த என்ன கேள்வி கேட்பாங்க? நீங்க கேவில வேலை பாக்குற ஐடி கார்டு காமன்னு ஒத்துக்கிறேன். கேவில வேலை பாக்குற அக்கா நான் கேவில தாங்க வேலை பாக்குறேன், தமிழும் படிக்கலாம், ஜெர்மனும் படிக்கலாம், தனியா சர்டிபிகேட் கொடுக்கறாங்க.